السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பனைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயிஃப் பயணம் குறித்து பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் கல்லடி சொல்லடி பட்டு மிகவும் கவலையோடு திரும்பி வந்த நேரத்தில் வருகிற வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவின் மகன்களின் தோட்டத்தில் தங்கிய போது அங்கே கிறிஸ்தவராக இருந்த அத்தாஸ் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்வை தந்தது என்று நாம் பார்த்தோம். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி தாயிஃபிலிருந்து பயணப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியில் நஹ்லா என்கிற ஒரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தங்குகிறார்கள். நஹ்லா என்கிற ஒரு இடத்தில் காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜௌஃபில் லைலி யுஸல்லி, அங்கே நடுநிசி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை தொழுகையில் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாதாஹு ஸபஅத்தும் மினல் ஜின், ஜின்களிலிருந்து 7 பேர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். இஸ்தமிஊ லிகிராதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிற அந்த குர்ஆனுடைய வசனங்களை செவிதாழ்த்தி அந்த ஜின்கள் கேட்கிறார்கள். ஃபலம்மா ஃபரக மின் ஸலாத்திஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த போது அஅலமு ஈமானஹும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அந்த 7 ஜின்களும் தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தினார்கள். இஸ்லாமஹும், அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை செவிதாழ்த்தி கேட்டதின் மூலமாக தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஜின்களில் காஃபிரான ஜின்களும் உண்டு, முஸ்லிமான ஜின்களும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் ஜின் சம்பந்தமாக நாம் பார்க்கின்றோம். அப்போ அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட பிறகு அதனுடைய கருத்துக்களில் மயங்கி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஜின்கள் சும்மன் ஸரஃபு இலா கௌமிஹிம் தஆத்தன் யஹ்மிலூனல் இஸ்லாம இலைஹிம் வயூதஊன தஆலீமஹு வமஸாயா, அந்த ஜின்கள் எல்லாம் தங்களின் இனங்கள் இருக்கிற அந்த ஜின்களின் கூட்டத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கூட்டத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலும் அங்கே போய் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெளிவுபடுத்தினார். மற்ற ஜின்களிடத்தெல்லாம் இஸ்லாத்தை பற்றி அந்த ஜின்கள் தெளிவுபடுத்தினார். அந்த இஸ்லாத்தின் சிறப்பு குறித்தெல்லாம் அந்த ஜின்களிடத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தினார். இது விஷயமாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், வைது ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், நாம் நபியே வைது ஸரஃப்னா இலைக, உங்களின் பக்கம் திருப்பினோம், நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், ஜின்களிலிருந்து சில பேரை குர்ஆனை கேட்கிற நிலையில், ஃபலம்மா ஹதரூஹு, அவர்கள் அங்கே வந்தபோது, காலு, அவர்கள் சொன்னார்கள், அன்சிது, நீங்கள் மௌனமாக இருங்கள். ஃபலம்மா, அதாவது நீங்கள் அன்சிது செவிதாழ்த்தி அதை நீங்கள் கேளுங்கள், மௌனமாக இருங்கள். ஃபலம்மா குதிய, அந்த குர்ஆனை அவர்கள் கேட்டு முடித்த பிறகு, வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு சென்று அவர்கள்
எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள். அந்த ஜின்கள் போய் சமுதாயத்துக்கு போய் எச்சரித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காலு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜின்கள், அந்த குர்ஆனை கேட்ட ஜின்கள் சொன்னார்கள், யா கௌமனா மக்களே, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா முஸத்திகன் லிமா பைன யதைஹி யஹ்தி இலல் ஹக்கி வ இலா தரீகின் முஸ்தகீம். ஜனங்களே, அதாவது ஜின்களே, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இறக்கப்பட்ட குர்ஆனை கேட்டோம். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக அந்த குர்ஆன் இருக்கிறது. அது சத்தியத்தின் பக்கமும் நேரான வழியின் பக்கமும் வழிகாட்டுகிறது அந்த குர்ஆன் என்று அந்த குர்ஆனை கேட்ட ஜின்கள் மற்ற ஜின்களிடத்திலே எடுத்து சொன்னார். அல்லாஹ் அதை சொல்றான், யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹி வ ஆமினூ பி. எங்களின் கூட்டமே, நீங்கள் அல்லாஹ்வின் அழைப்புக்கு பதில் கொடுங்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களின் பாவங்களை அவன் மன்னிப்பான். வ யுஜிருக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான வேதனையிலிருந்து உங்களை அவன் பாதுகாப்பான் என்று அந்த ஜின்கள் மற்ற ஜின்களிடத்திலே சொன்னது. வமல்லா யுஜிபு தாஇ அல்லாஹி, அல்லாஹ்வின் அழைப்புக்கு யார் பதில் கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ பிமுஜிஸின் ஃபில் அர்த், பூமியிலே அவனை இயலாமலாக்குவோன் யாரும் இல்லை. அல்லாஹ் இயலாமலாக்கக்கூடிய யாரும் இல்லை. வலைஸ லஹு மின் தூனிஹி அவ்லியா, அவனை தவிர வேறு யாரும் உதவியாளர் இல்லை. அவனை தவிர வேறு யாரும் உதவியாளர் இல்லை. அப்படி யார் அல்லாஹ்வின் அழைப்பை மறுக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உலாயிக ஃபீ தலாலி முபீன், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆனை கேட்ட ஜின்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் குர்ஆனை கேட்ட அந்த ஜின்கள் போய் மற்ற ஜின்களிடத்திலே என்ன செய்திகளை சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் அப்படியே தெளிவாக விளக்குகிறார். வஃபி சூரத்துல் ஜின், சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே அல்லாஹ் சொல்றான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. நபி, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, அதை ஜின்களிலிருந்து சில பேர் செவியேற்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம், அது நேர்வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது, அதை நாங்கள் நம்பினோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்க மாட்டோம் என்று அந்த ஜின்கள் கூறினார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்தில் இது சம்பந்தமாக சொல்கிறார். இந்த நிகழ்வு இருக்கிறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த ஆறுதல். தாயிஃபில் பட்ட காயத்திற்கு அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது ஒரு ஆறுதல். அதற்கு அடுத்தபடியாக ஜின்கள் 7 பேர் வந்து அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபிடித்து கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னது இரண்டாவது ஆறுதல். தாயிஃபிலிருந்து மக்காவுக்கு வருவதற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்வுக்கு மேல் மகிழ்வை அல்லாஹ் தருகிறார். மகிழ்வுக்கு மேல் மகிழ்வை அல்லாஹ் தருகிறார். இந்த ஆயத்துகள், இது சம்பந்தமான திருக்குர்ஆன் விரிவுரை, இவைகள் எல்லாம் பார்க்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவர்கள் ஜின்கள் என்று தெரியாது. வந்தவர்கள் ஜின்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களை மனிதர்களாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதி கொண்டார்கள். இந்த வசனங்கள் இறங்கிய பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவர்கள் ஜின் என்பது தெரிய வந்தது. ஜின்கள் வந்து செவியேற்று சென்றிருக்கிறார்கள் என்பது தெரிந்திருக்கிறது. இதுதான் முதல் நிகழ்வு. ஜின்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த முதல் நிகழ்வு இதுதான். ஆனால் அவர்கள் ஜின்கள் என்று தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை, ஈமானை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின் இது சம்பந்தமாக திருக்குர்ஆன் வசனங்கள் வந்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஜின்கள் என்பதாக விளங்கிக் கொண்டார்கள். இதுதான் முதல் முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள் சந்திப்பது என்பது, ஜின்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது என்பது இதுதான் முதல் முறை. அதற்கு பிறகு பல முறை நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் ஜின்கள் என்று யூகித்துக் கொண்டார்கள். ஜின்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பாடம் நடத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு குர்ஆன் வசனங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு எல்லாம் பல முறை நடந்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு தாயிலிருந்து வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்கிற அந்த இடத்திலே ஜின்களை சந்தித்தார்களே, அந்த 7 நபர்கள் ஜின்கள் இருந்து, அது முதல் நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னால் ஜின்களை பற்றிய சில குறிப்புகளை திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து சொல்கிற அந்த சிறு குறிப்புகளை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி